சிமாட்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு, இரண்டாவது குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்பது குறள். இந்த உலகில் மழை இல்லை என்றால் செடி கொடி மரம் தாவரம் என எதுவும் வளராது இருக்காது. ஆகவே உணவை உற்பத்தி செய்வதில் மிக முக்கியமான பங்கை அளிப்பது மழை. அந்த உணவை நாம் பக்குவப்படுத்தி உண்பதற்கும் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கும் இந்த மழை நமக்கு உதவுகிறது நீராக. இதற்கு ஒரு கதையை பார்த்துருவோங்களா? ஒரு முறை நிலவன் என்கிற ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி நிறைய செடி கொடிகளையும் நல்ல தானிய வகைகளையும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். நல்ல கடின உழைப்பாளிங்க. அப்படி தானியம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா, மழை கிடையாதுங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து நீரை இறைச்சி அந்த பயிர்களை காப்பாற்றுறான். அதுவும் உயிர்கள் இல்லையா, அதை காப்பாற்றுறான். ஆனால் அந்த கிணத்து நீரும் வத்தி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டான். அப்போ அந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வராரு. ஏன் நிலவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நிலவன் சொல்கிறான், சாமி, நான் ரொம்ப கடின உழைப்பாளி தான். என்னுடைய நிலம் இருக்குது, விதைகள் இருக்குது, அதன் வாயிலாக நான் பயிரிட்டேன், பயிர்களெல்லாம் தண்ணி இல்லாமல் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். கவலைப்படாதப்பா, நிலத்தடி நீர் தான் நமக்கு இந்த பயிர்களுக்கு உணவா அப்படின்னு நினைக்காத. அமிர்தம் என்கிற மழை இருக்குது, மழை உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக மேகம் கருக்குது, மழை வருது. அந்த மழையின் வாயிலாக அந்த சாக கிடந்த பயிர்களெல்லாம் உயிர்ப்பிச்சு எந்திரிக்குது. இதை அந்த விவசாயியான நிலவன் மகிழ்ச்சி கடல்ல ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சான். உடனடியாக அவனுக்கு பசி எடுத்தது. பசிக்குதே அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச நெல்லை கொண்டு போய் குத்தி அரிசியாக்கி அதை உணவாக சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அப்பயும் அந்த மழை நீர் தான் உதவுச்சு. திடீர்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப விக்கல் ஏற்பட்டது. அதுக்கும் அந்த மழை நீரை பிடிச்சி குடிச்சான். ஆஹா, இந்த மழை நீர் தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை மட்டும் வளர வைக்காம தனக்கு தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுது அப்படின்னு நினைச்சான். ஆமாங்க, உடனடியாக வள்ளுவனை நினைச்சான். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறளை மனசுல நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சான். நன்றி, வணக்கம்.